கடந்த 2001 இருந்தே பல கணிப்புகள் தோல்வி அடைந்திருக்கிறது. நமக்கு அது ஒவ்வொரு முறையும் நம்ம பார்க்கலாம். பட் இந்த முறை அதுல என்னன்னா 5 நிறுவனங்கள் திமுகங்கிறாங்க, 2 நிறுவனங்கள் அண்ணா திமுகங்கிறாங்க, ஒரு நிறுவனம் தாவேகாங்கிறாங்க. அதிகபட்சமா திமுகவுக்கு அக்னி அப்படிங்கக்கூடிய அந்த நிறுவனம் 169 கொடுக்குறாங்க. அதுதான் அதிகபட்சம். அதை விட இல்லையே, எனக்கு போட்டியே இல்லைங்க. வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு இதானே திமுக தொடர்ந்து சொன்னது. அப்ப அதுக்கு களம் இல்லை அப்படிங்கறது அந்த உச்சபட்ச எண்ணிக்கை நம்ம எடுத்துக்கலாம். பிஜேபி தான் இந்த ஓட்டு 100% பாஜக ஓட்டு நினைப்பாங்கல்ல, அந்த ஓட்டையும் விஜய் வாங்கியிருக்காரு. நீங்க பாஜகவே வேண்டாம், திமுக தான் நமக்கு ரைட் சாய்ஸ் நினைப்பாங்கல்ல சிறுபான்மையினர், அதுல ஒரு பகுதி ஓட்டையும் விஜய் வாங்கியிருக்காரு. அப்ப நீங்க எப்படி இந்த தேர்தலை மதிப்பீடு செய்ய முடியும்? விஜய் பலதரப்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கிறார். நான் இன்னொரு நுட்பமான இடம் என்ன சொல்றேன்னா, விஜய் பெற்ற வாக்குகள் விஜயை வெற்றி பெற வைக்காது, ஆனா திமுக போட்டியை கூர்மைப்படுத்தும். பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் அது அதிமுக என்னைக்கே வருமா? நான் இப்ப கேட்கிறேன், கன்னியாகுமரி மாவட்டத்துல 5 தொகுதிகளில் தாமரை போட்டியிருக்கு, ஒரே ஒரு தொகுதி தான் அதிமுக போட்டியிருக்கு. அதிமுக இருக்கிற கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் போய் தாமரைக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க திமுக போட முடியுமா? அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் வருதா? அது விசில் விஜய்க்கு போடுறாங்க. திமுக பார்த்து 5 நாடுகளில் திட்டங்களை செதுக்கிருக்காங்க. அப்படி செதுக்கிற வாக்குகளை தான் விஜய் எடுத்திருக்காரு, அதிமுக ஓட்டையும் எடுத்திருக்காரு. நீங்க அதிமுக தன்னோட சதவீதத்தை இழக்கும், திமுகவும் தன்னோட சதவீதத்தை இழக்கும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. மே 1 ஒரு நாள் மட்டும். வணக்கம் சார். வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கு. இதனுடைய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட கடந்த முறை 2021ஆம் ஆண்டு தேர்தல்ல என்ன மாதிரியான எண்ணிக்கையில திமுகவினர் வெற்றி பெற்றிருந்தாங்களோ அந்த எண்ணிக்கையில தான் கூட குறைச்சல் அப்படின்ற மாதிரி நமக்கு சில நிறுவனங்கள் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. 125 to 145, 145 to 160 அந்த மாதிரி. ஒரு நிறுவனம் மட்டும் தாவேகாவுக்கும் டிஎம்கேவுக்கும் அந்த ஒரு எட்ஜ்ல சில நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆக்சிஸ் மை இந்தியா 90 to 100 விஜய்க்கு அப்படின்ற மாதிரி, அண்ட் 98 to 120 டிஎம்கேக்கு அப்படின்ற மாதிரி. இந்த நம்பர்ஸ் கணக்கை எப்படி பார்க்கலாம்? முதல்ல எக்ஸிட் போல்ஸ் நம்பலாமா வேண்டாமா? இல்ல, எக்ஸிட் போல்ஸ் நீங்க நம்புவது என்பது இந்த நாள்ல ஒரு பரபரப்பு காணது, அவ்வளவுதான் நான் பாக்குறேன். ஏன்னு நான் சொல்லிடுறேன். 2024 நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு நன்றாக நினைவில் இருக்கும். இப்பதான் நடந்த தேர்தல். அந்த 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மோடிக்கு ஒரு கணக்கு சொன்னாங்க. பிஜேபி 400+ எல்லாம் கொடுத்தாங்க. பட் இதுவரை இல்லாத அளவுக்கு, கடந்த 10 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு பிஜேபி ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா வந்துச்சு. நீங்க கிட்டத்தட்ட ஒரு மைனாரிட்டி அரசாக தான் நீங்க பாஜக அரசு இருக்கு. நீங்க கடந்த 10 ஆண்டுகள்ல பாஜக ஏதாவது ஒரு மசோதா கொண்டு வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு, எதிர்ப்பு இருக்கும், பட் அவங்க அதை நிறைவேற்றிருப்பாங்க. ஆனா இந்த முறை அவங்களால ஒரு மசோதாவை கூட நிறைவேற்ற முடியாத அளவுக்கு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்காங்க. ஆனா எல்லா ஊடகங்களும் 400க்கு மேல கிடைச்சாங்க. ஆனா ஒரு மைனாரிட்டி அரசாக தானே இருக்கு பிஜேபி அரசு. சோ இதே மாதிரி பல தடவை தோல்வி அடைந்திருக்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் என்பது கடந்த 2001 இருந்தே அந்த தோல்வியினுடைய வரலாறு எப்ப இருந்து தொடங்குதுன்னு அவருடைய ஒரு தகவல் மட்டும் சொல்லணும் அப்படின்னு நான் விரும்புறேன். கிட்டத்தட்ட கடந்த 2001 இருந்தே பல கணிப்புகள் தோல்வி அடைந்திருக்கிறது. நமக்கு அது ஒவ்வொரு முறையும் நம்ம பார்க்கலாம். பட் இந்த முறை அதுல என்னன்னா ஒரு பாதுகாப்பான ஆட்டம் ஆடி இருக்காங்கிறத தாண்டி 8 நிறுவனங்களுடைய கணிப்பு வெளியே இருக்கு. 5 நிறுவனங்கள் திமுகங்கிறாங்க, 2 நிறுவனங்கள் அண்ணா திமுகங்கிறாங்க, ஒரு நிறுவனம் தாவேகாங்கிறாங்க. ஸோ அப்ப எல்லா கட்சிக்காரங்களும் அந்தந்த டேட்டாவை எடுத்துட்டு நாளையிலிருந்து சோசியல் மீடியால களமாடுவாங்க. ஆனா அந்த சீமானை மட்டும் விட்டாங்க. யாராவது ஒருத்தர் அந்த சீமான் கட்சிக்கும் ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கட்சியினரும் கொஞ்சம் சந்தோஷமா தூங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த கணிப்புகள் என்பது ஓரளவுக்கு கணிக்க முடியும், கணிக்க முடியாதது அப்படின்னு களம் இல்லை. பட் நீங்க இதுல ரொம்ப முக்கியமா சில நுட்பமான சில இடங்கள் நான் பாக்குறேன். திமுக வெற்றின்னு கடிச்சிருக்காங்கல்ல, அந்த இடங்கள் எல்லாம் பாருங்களேன். தொடங்குறது 122, 125 அப்படிங்கிற இடங்கள்ல இருந்து தொடங்குது. அதிகபட்சமா திமுகவுக்கு அக்னி அப்படிங்கக்கூடிய அந்த நிறுவனம் 169 கொடுக்குறாங்க. அதுதான் அதிகபட்சம். அதை விட இல்லையே. நீங்க வெளியில சாதாரண மக்கள் கணித்தது அல்லது பேசியது, திமுகவினர் சொல்றதெல்லாம் எங்களுக்கு போட்டியே இல்லைங்க, வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு இதானே திமுக தொடர்ந்து சொன்னது. அப்ப அதுக்கு களம் இல்லை அப்படிங்கறது அந்த உச்சபட்ச எண்ணிக்கை நம்ம எடுத்துக்கலாம், தப்பு இல்ல. 169 அப்படின்னு வருதுன்னா அப்ப திமுக எதிரிகளே இல்லை அப்படிங்கிற தரவு இல்லை. அதை நம்ம இந்த கணிப்பு சொல்லுதுன்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது, எல்லாருமே தொடங்குறது 122ல தொடங்குறாங்க. நீங்க அதிகபட்சமா தொடங்குறது அப்படிங்கிறது குறைந்தபட்சமே 122 தான். மேட்ரிக்ஸ் அந்த நிறுவனம் கணிச்சிருக்கிறது 122 தான். தனிப்பெரும்பான்மைக்கு 118. பட் இந்த 122ல இருந்து தொடங்குறதுங்கிறது திமுக கூட்டணி. அப்ப நீங்க கூட்டணி ஆட்சியா அந்த கேள்வி வருது. ரெண்டாவது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாருமே அதை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி கொடுக்கல. இந்த தாவேகாக்கு கூடுதலா கொடுத்த நிறுவனம் மட்டும்தான் ஒரு 32 சீட்டுன்னு கொடுக்குறாங்க. 30-35 குள்ளாடி அதை சுருக்குறாங்க.
நீங்க பெரும்பாலும் பாருங்களேன், என்டிடிவி கணிப்புல 65 to 80, மேட்ரில் நிறுவனம் கணிச்சல 87 to 180, எல்லாமே அதுல டைம்ஸ் ரவுண்ட்லாம் 128 to 147 போயிட்டாங்க. அப்ப நான் என்ன கணிக்கிறேன்னா, இந்த தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகள் என்பது கணிக்க முடியல இவர்களால. மும்முனை போட்டியில் நிறைய குழப்பங்களை எதிர்கொண்டிருக்காங்க. நான் களத்துக்கு போனேன், ஓட்டுப்பதிவு அன்றைக்கே போனேன். நான் பார்த்த ஒரு அனுபவத்தை முதல்ல உங்களுக்கு சொல்றேனே. நீங்க பிஜேபி தான் இந்த ஓட்டு 100% இது பாஜக ஓட்டுன்னு நினைப்பாங்கல்ல, அந்த ஓட்டையும் விஜய் வாங்கியிருக்காரு. நீங்க பாஜகவே வேண்டாம், திமுக தான் நமக்கு ரைட் சாய்ஸ் நினைப்பாங்கல்ல சிறுபான்மையினர், அதுல ஒரு பகுதி ஓட்டையும் விஜய் வாங்கியிருக்காரு. அப்ப நீங்க எப்படி இந்த தேர்தலை மதிப்பீடு செய்ய முடியும்? விஜய் பலதரப்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கிறார். நான் இன்னொரு நுட்பமான இடம் என்ன சொல்றேன்னா, விஜய் பெற்ற வாக்குகள் விஜயை வெற்றி பெற வைக்காது. ஆனா திமுக போட்டியை கூர்மைப்படுத்தும். நான் அப்படிதான் பாக்குறேன். அந்த வகையில எனக்கு என்னவோ இந்த வந்திருக்கக்கூடிய கணிப்புகள்ல அந்த மேட்ரில் அந்த நிறுவனம் கணித்திருக்கக்கூடிய டிஎம்கே 122, அதிமுக 87 to 110, அது கொஞ்சம் நம்பகத்தன்மை வாய்ந்ததா இருக்கு. எனக்கு மற்ற கணிப்புகளோடு ஒப்பிடுகிறப்ப நான் களத்தில் பார்த்த ஒரு அனுபவம் சொல்றேன். நான் யூகிக்கிறேன் திமுக 120 இடங்கள் வரை கூட்டணியாக ஜெயிக்கலாம். அதிமுக ரொம்ப மோசமா தோக்க மாட்டாங்க. ஒரு 90 இடங்களுக்கு மேலவே வரலாம். விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார். அது 2 சீட்டும் ஜெயிக்கலாம், 10 சீட்டும் ஜெயிக்கலாம், 15 சீட்டும் ஜெயிக்கலாம். அது விஜயனுடைய தாக்கம் இருக்கதான் செய்யும் இந்த தேர்தலில். சீமான் அவர்கள் ஒரு பார்வையாளராக இருப்பார். இப்படிதான் நான் கணிக்கிறேன். பட் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பு என்பது இதுல ஒரு நம்பகத்தன்மை குறைவாக இருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். அதிமுக கூட்டணி மீது நிறைய அதிருப்திகள் முன்வச்சும் பாஜக மீது அவ்வளவு விமர்சனங்களை திமுக வச்ச பிறகும் டீலிமிட்டேஷன் மாதிரியான விஷயங்கள் வந்த பிறகும் கூட ஒரு 87ல இருந்து 100 மெம்பர்ஸை அதிமுகவுக்கு மேட்ரஸ் நிறுவனம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது அப்படியே இருக்கும்னு எப்படி சார் நம்ப முடியும்? நான் இதுலதான் ஒரு நுட்பமான ஒரு இடம் சொல்றேன் பாருங்களேன். உண்மையிலேயே இந்த திமுகவுடைய தொடர் வெற்றிக்கு மிக முக்கியமான அடித்தளம் ஒண்ணு இருக்கு, பாஜக எதிர்ப்பு. நீங்க 2019 பாராளுமன்ற தேர்தலில் திமுக பெற்ற வெற்றி, 2021 சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றி, 2024 பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி, இந்த மூன்றும் எதை மையப்படுத்தி பிரச்சாரம் பண்ணாங்க? நீங்க நம்ம மனதின் அடியாளத்துல இருந்து 2019 தேர்தலில் எடப்பாடி வந்துடக்கூடாது, இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி வந்துடக்கூடாது, நீங்க என்ன சொல்லி பிரச்சாரம் பண்ணுவீங்க? அதிமுக குடிமராமத்து திட்டம் தந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ஆட்சியில நிறைய ஊழல்கள் நடந்திருக்கு. அதையும் நான் விமர்சிக்கிறேன். அதிமுக அரசுல தலைமைச் செயலகத்திலே ரெய்டு போற அளவுக்கு நடந்திருக்கு. பட் அது எதையுமே பேசு பொருளாக்கல திமுக. நீங்க முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்குப்பதிவு அப்படின்னு விஷயத்தை பேசுனாங்க, அதை செய்யல. ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்துல நீதி விசாரணை வருவாங்க, அந்த மரணத்தினுடைய உண்மைத்தன்மை கண்டுபிடிக்கப்பட்டு குற்றவாளிகள் கைதுனாங்க. இப்படி பெரும்பான்மையான பேசுபொருள் வழக்கு, முன்னாள் அமைச்சர்கள் மீது சொத்து வழக்கு போடப்படுனாங்க. இதெல்லாம் பேசல. இது எதுவுமே பேசுபொருளாக களத்துல இல்ல. பாஜக எதிர்ப்பு, அது நான் சொல்றேன் திமுகவினுடைய வெற்றி சூத்திரமாக இருந்தது. நான் இந்த தேர்தலை மட்டும் பார்க்கல, 2014 பாராளுமன்ற தேர்தல் ஜெயலலிதா என்ன கேட்டாங்க, மோடியா இந்த லேடியான்னு கேட்டாங்க. அப்ப பாஜக எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு மைய புள்ளியா 2014 தேர்தல்ல இருந்தே இருக்கு. அப்ப அதுதான் பாஜக எதிர்ப்பு தான் திமுக இந்த தேர்தலையும் சொன்னாங்க. அதற்கு நல்வாய்ப்பா கிடைச்சதுதான் தொகுதி மறுவரையறை மசோதா. அப்ப ஸ்டாலின் என்ன பண்றாங்க, சிஎம் சாரு கிட்டத்தட்ட தன்னுடைய கருப்பு சட்டையை அணிந்து கொண்டு நகலெரிப்பு போராட்டம் பண்றாரு. ரொம்ப கூர்மையா வீரியமா இன்னைக்கு இந்தியாலேயே பாஜக எதிர்க்கக்கூடிய இயக்கம் திமுக. இதுல எதுலையுமே எனக்கு மாற்று கருத்து இல்லை, சந்தேகம் இல்லை. இது கடைசியா என்ன நடந்துருச்சு நான் சொன்னேன், விஜய் போன்ற ஒரு புதிய சக்தி வந்துட்டாங்க. அப்ப தேர்தல்ல பாஜகவுக்கும் பிள்ளை இல்லை, அப்ப பாஜகவுக்கு எதிர்ப்பு அரசியலுக்கு வேலை இல்லை. நான் என்ன சொல்றேன், நீங்க தேர்தலுக்கு விஜய் கூர்மை அடைவதற்கு முன்பு, நான் கூர்மை அடைகிற இடம்னு எப்ப சொல்றேன், ஜனவரிக்கெல்லாம் பின்புதான். அதற்கு முன்போட நம்ம என்னெல்லாம் பேசணும், டெல்லிக்கு அடிமையா போயிடுவாரு எடப்பாடி பழனிசாமி, சிஎம் கேண்டிடேட்டை முதல்ல சொன்னாரா, அமித்ஷா சொன்னாரா, எடப்பாடி தான் முதல்வர்னு சொன்னாரா, சரி அதை விட்டுருங்க. நீங்க டெல்லியில போய் பார்த்துட்டு வர்றாரு, கர்ச்சிபால முகத்தை மூடிட்டு போறாரு, ஊடகங்களுடைய பேசு பொருளா இருந்துச்சு. நான் என்ன கேட்கிறேன், நீங்க இவ்வளவும் திமுக தொடர் அரசியல் செய்தது பாஜகவை முன்னிறுத்தி ஒரு அரசியல் செஞ்சாங்க. கிட்டத்தட்ட அது திமுகவை வலு சேர்க்கிற இடமாவும் அதிமுகவை பலவீனப்படுத்துற இடமாவும் இருந்துச்சு. 2019 ஈடுபட்டது, 21 ஈடுபட்டது, 24 ஈடுபட்டது. நீங்க மக்கள் கிட்ட இன்னைக்கு விஜய்னு ஒரு சக்தி போகுது. அந்த இடத்துலதான் நான் சொல்றேன், ஏன் அது விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க. விஜய்ங்கிற ஒரு போர்ஸ் புதுசா போகுது. அந்த சக்தி பாஜக கூட்டணியில இல்ல. நீங்க சொல்லுங்க, திமுக தொடர் வெற்றி பெறுது, நான் மறுக்கவே இல்லை. பாஜக எதிர்ப்புலையும் திமுக தான் கூர்மையான இயக்கம், அதுல எனக்கு சந்தேகம் இல்லை. 2019, 2021, 24 தொடர் வெற்றி. எடப்பாடி 10 தோல்வி, பழனிசாமி தான் 10 தோல்வி தான் சந்திச்சிருக்காரு. ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த 3 தேர்தல் தொடர் வெற்றி இருக்குல்ல, இந்த தொடர் வெற்றியில பாஜக இல்லாத ஒரு வலுவான எதிரியை திமுக முதல்ல எதிர்கொண்டிருக்காங்க. அந்த கேள்வி ஒரு முக்கியமான இடம் தான். நீங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் யுத்தம், களத்துல சொல்ல போறது பாஜக எதிர்ப்பு, சிறுபான்மையினர் ஓட்டு போட்டுருவாங்க. நான் இன்னும் சொல்றேன்,
சிறுபான்மையினர் மட்டும்தான் பாஜகவுக்கு எதிராக இருக்காங்களான்னா, தமிழ்நாட்டுல கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தல்ல 18% ஓட்டு பாஜக பெறுது. அதுதான் அவங்களோட உச்சபட்ச ஓட்டு அண்ணாமலையால. அப்படி கூட வச்சுக்குவோம். அந்த உச்சபட்ச ஓட்டு 18% கழிச்சிட்டீங்கன்னா 82% ஓட்டு பாஜகவுக்கு வெளியில இருக்கு. அப்ப பாஜக எதிர்ப்பு ஓட்டு தமிழ்நாட்டுல 82%. நீங்க அதுல 45%, 47% பெறுறதுல என்ன அதிசயம் இருக்க முடியும்? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, திமுக இதுவரைக்கும் பாஜக இல்லாத ஒரு எதிரியை, வலுவான எதிரியை சந்திச்சதே இல்லைங்கிறேன். சீமான் இருக்காரு. அவர் தயாரிச்சது தமிழ் தேசியம். நீங்க விஜய் படம் ஏன் ஓடுது? எடுத்த உடனே படம் தொடங்கின 3வது நிமிஷத்துல ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்கு எந்திரிச்சு ஆடியன்ஸ் ஆடுறாங்க. ஒரு இன்ட்ரோல ஒரு மாஸ் ஒரு பிரேக். அந்த மாஸ் பிரேக் முடிஞ்ச உடனே இன்ட்ரோல் முடிஞ்ச உடனே ஒரு ஓப்பனிங். கிளைமேக்ஸ்ல 4 உருக்கமான காட்சிகள், 2 மெசேஜ். இவ்வளவுதான் படம் முடிஞ்சு போச்சு. இந்த ஃபார்முலால தான் அவர் அரசியல் எதிர்கொண்டாருங்கிறேன். அப்ப நீங்க விஜய் கூர்மையடைய களத்துல பாஜக எதிர்ப்பு அரசியலை திமுக செஞ்சாங்க. ஆனா களத்துல பாஜக இல்லைன்னு விஜய் பேசினாரு. நீங்க களத்துல பாஜக இருக்குன்னு திமுக கட்டமைச்சிட்டு இருந்தாங்க. அதை உடைச்சிருக்காரு விஜய். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, திமுக ஓட்ட அவர் எப்படி எடுக்க முடியும்? அவரு அதிமுகவை தானே சேதப்படுத்துறாரு. எம்ஜிஆர் லெகசியை எடுத்துக்கிறாரு. ஜெயலலிதா படத்தை சட்ட பாக்கெட்ல வச்சுட்டு செங்கோட்டையன் அனுமதிக்கிறாரு. நான் அது எல்லாம் ஏத்துக்கிறேன். அதிமுக ஓட்டை எடுப்பாரு. ஆனால் இதனால் வரை திமுகவினுடைய ஒரு கருத்துருவாக்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு ஓட்டுகள், அது பெரிய ஓட்டுங்கிறேன். நான் ஏன் அதிமுக இந்த சர்வே நிறுவனத்தோட நான் ஒத்து போறேன்னு சொல்றேன். நான் அதிமுக ஜெயிக்கணும்னு சொல்லல. நான் அந்த சர்வே நிறுவனத்தோட அதே நிறுவனம் தாவேகாவுமே 10ல இருந்து 12 இடங்கள் வரைக்கும் ஜெயிப்பாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. மற்ற கட்சிகள் 0ல இருந்து 6 சீட்டுகள் வரைக்கும் வெல்வாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அதிமுகவினுடைய நம்பர்ஸ் ஹியூஜா இருக்கும்போது அப்ப டிஎம்கே ரொம்ப எட்ஜ்ல தான் வராங்க அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி ஹாங் அசம்பிளி வாய்ப்பு இருக்கு. அண்ட் டிவிகே வந்து டிஎம்கே ஓட்ஸை பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப விஜய் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்காரு. இல்ல, விஜய் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அதான் நான் சொன்னேன். பாஜகவினரும் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. பாஜகவுக்கு எதிரானவங்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப இது ஒரு அதிசயம் தானே உங்களுக்கு இந்த தேர்தல்ல. நான் ஏன் வந்து இந்த இடத்த நுட்பமா சொல்றேன்னா, நான் கன்னியாகுமரியில இருக்கேன். எங்க மாவட்டத்துல 2 அரசியல் தான். பிஜேபி வேணுமா, பிஜேபி வேண்டாமா, இதுதான் எங்க மாவட்டத்தோட அரசியல். அப்ப இங்க இருக்கிற ஒரு மைனாரிட்டியோட மனநிலையில தான் நீங்க தமிழ்நாட்டுல நீங்க சென்னை போன்ற எத்தனையோ பெருநகரங்கள் இருக்கலாம், மதுரை போன்ற பெருநகரங்கள் இருக்கலாம். நான் கன்னியாகுமரி சொல்றேன். பூகோள அடிப்படையில எல்லா அரசியலும் இங்க மட்டும்தாங்க இருக்கு. நீங்க தமிழ்நாட்டுல வேற ஒரு மாவட்டம் காட்டுங்களேன். காங்கிரஸ் வீரியமா இருக்கக்கூடிய மாவட்டம் 3 எம்எல்ஏ காங்கிரஸ் எங்களை ஜெயிக்கிறாங்க. பாஜக வலுவா இருக்கக்கூடிய மாவட்டம் காட்டுங்களேன். குமரி மாவட்டத்துல 2 தடவை மத்திய அமைச்சராக இருக்காரு பொன் ராதாகிருஷ்ணன். நான் இன்னொரு முக்கியமான இடம் சொல்றேன். நாம் தமிழர் கட்சி முதல்ல ஒரு யூனியன் சேர்மன் எலெக்ஷன்ல யூனியன் கவுன்சிலரா வெற்றி பெற்றவன் குமரி மாவட்டம் தான். இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு கவுன்சிலர்கள் இருக்கிறதே தென் மாவட்டங்கள்ல தான். அதுல 3 பேர் குமரி மாவட்டத்துல இருக்காங்க. அப்ப இந்த மண்ணுல அரசியல நம்ம ரொம்ப கிட்டத்தட்ட எல்லா கட்சிக்கும் ஒரு ஸ்கோப் இருக்கும். நான் ஏன் திமுக ஓட்ட அதிகமா எடுத்துக்க விஜய் தாக்கம் இருக்குங்கிறேன்னா, கிள்ளியூர்னு ஒரு சட்டமன்ற தொகுதி. அந்த கிள்ளியூர் தொகுதி தமிழ்நாட்டுல சட்டமன்ற தொகுதி வரிசை எண்ல 234வது தொகுதி. அந்த தொகுதியில நுட்பமான ஒரு இடம் இருக்கு. 1947 நாடு விடுதலை அடைந்ததுக்கு பின்பு நடந்த எந்த தேர்தலையுமே இதுவரையில அந்த தொகுதியில திமுகவும் ஜெயிச்சதில்ல, அதிமுகவும் ஜெயிச்சதில்ல. அந்த தொகுதியில ஜெயிச்சிருக்க ஒரே கட்சிகள் காங்கிரஸ் அல்லது தமிழ் மாநில காங்கிரஸ். இப்ப நான் அந்த இடம் தான் வரேன். அந்த தொகுதியில எம்ஜிஆர் உயிரோடு இருந்த போதே டெபாசிட் வாங்கினதில்லை. அந்த தொகுதியில ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த காலம் வரை அதிமுக போட்டியிட்டு ஒரு 25,000 ஓட்டு பார்த்ததா சரித்திரமே இல்லை. அந்த தொகுதியில திமுக கண்டெஸ்ட் பண்ணா டெபாசிட்டே வாங்காது. அந்த தொகுதியில இன்னைக்கு இருமுனை தான் போட்டி. ஒண்ணு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், 2வது இடத்துல தாவேகா இருக்கு. அப்புறம் அந்த களத்தை பார்த்துட்டு தான் நான் சொல்றேன். அங்க மைனாரிட்டி அதிகம். அந்த தொகுதியில தான் தமிழ்நாட்டில் சிறுபான்மையினர் அதிகம். 68,000 ஓட்டு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஓட்டு மட்டும் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் எம்எல்ஏ, காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவரோட தொகுதி, ராஜேஷ்குமார் அவர்களோட தொகுதி 55,000 ஓட்டு தேசத்துல போன தடவை ஜெயிச்சாரு. இந்த தடவை அவர் தான் ஜெயிப்பாரு. 15,000 ஓட்டோ 20,000 ஓட்டோ தேசத்துல ஜெயிப்பாரு. நான் என்ன கேட்கிறேன், 55,000த்துல இருந்து லீடிங்க 20,000 ஆக்குனது பிஜேபி இல்ல, ஏடிஎம்கே இல்ல, டிவிகே. அப்ப நான் என்ன சொல்றேன், கிறிஸ்டின் ஓட்டும் வாங்குது, ஹிந்து ஓட்டும் வாங்குதுன்னா, நீங்க இதனால் வரை ஒரு போலரைசேஷன் நடந்திருக்குல்ல, பிஜேபிக்கு எதிரானவங்க நாங்க தான் அப்படிங்கிறது. அது இந்த தேர்தல்ல நான் 2 புள்ளிகளை சொல்றேன் அபர்ணா. ஒண்ணு இந்த தேர்தலோடு தமிழ்நாட்டில் பாஜக அரசியலும் முடிகிறது, பாஜகவுக்கு எதிரான அரசியலும் முடிகிறது. இந்த தேர்தல்ல இருந்து ஒரு புதிய பாடம் பிறப்பிக்கிறது. நீங்க இந்த தேர்தலில் இன்னொரு நான் இடம் சொல்றேன். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் போட்டி, அல்லது வலதுசாரிகளுக்கும் இடதுசாரிகளுக்கும் போட்டி, இப்படி நம்ம என்ன வடிவமானாலும் கொடுத்துக்கலாம். ஆனா களத்துல 2 முனை போட்டி தான். ஆனா விஜய் சொல்ற மாதிரி திமுக வர்சஸ் டிவிகே எல்லாம் கிடையாது. விஜய பிடிச்சவங்க எல்லாம் ஒரு பக்கம் போட்டிருக்காங்க,
மற்றவங்க கட்சிக்காரங்க கட்சிகளுக்கு போட்டிருக்காங்க. இதுதான் நான் பார்க்கிறேன். அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 55,000 ஓட்டு என்கிற அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் தொகுதிகள்ல. 40,000 டிஎம்கே 55,000. போட்டி இருக்குன்னு கூட சொல்ல மாட்டீங்களே சார். இல்ல டிஎம்கே வெர்சஸ் டிவிகே கூட இல்ல அது களம். ஓகே. விஜய இல்ல பிடித்தவர்கள் டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே. அது கூட இல்ல களம். அது கூட இல்ல. நான் தான் சொல்றேன்ல, இருமுனை போட்டியே அது கூர்மையாக்கிருச்சு அவ்வளவுதான். மக்கள் வாக்களித்த விதம் ஒன்று, வெற்றி விதம் ஒன்று. 2 வேற வேற. 2யும் நம்ம குழப்பிக்க வேண்டியதில்ல. வாக்களிப்பை தேர்தல் முறையை மக்கள் எப்படி அணுகினார்கள்? தேர்தல் முடிவுகளாக மக்களுக்கு என்னென்ன திருப்பி தந்துச்சு? நான் 2 இடம் சொல்றேன். மக்கள் அணுகிய விதம் என்பது விஜயை பிடித்தவர்கள் விஜய்க்கு போட்டிருக்காங்க. திமுக காரங்க திமுக போட்டிருக்காங்க, அதிமுக போட்டிருக்காங்க, பிஜேபி காரங்க பிஜேபி போட்டிருக்காங்க. இந்த மாதிரின்னு வச்சுக்கங்க. ஆனால் விஜயை பிடித்தவர்கள் திமுகலே இருப்பாங்க, அதிமுகலே இருப்பாங்க. அவர் கிறிஸ்தவரா இருப்பாரு, அவர் இஸ்லாமியரா இருப்பாரு, அவர் இந்துவா இருப்பாரு, அவர் பாஜக ஆதரவாளரா இருப்பாரு, பாஜக எதிர்ப்பாளரா இருப்பாரு. விஜய்க்கு போய் ஓட்டு போட்டிருக்காங்க. இது ஒரு புள்ளி. 2வது தேர்தல் முடிவுகள். நான் சொன்னேன் வாக்களித்த விதம் இப்படி இருந்திருக்கு. அந்த முடிவுகள்ங்கும் போது நீங்க ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் ஓட்டு அவர் தனியா வெளியெடுத்துட்டார். அப்படி எடுத்ததுனால களம் திமுக அதிமுக போட்டியா முடிவுகள்ல மாறுங்கிறேன். நீங்க வாக்களித்த விதத்துல விஜய் வெர்சஸ் அதர்ஸ் தான். நீங்க தேர்தல் முடிவுகள்ல தான் அது திமுக வெர்சஸ் அதிமுகவா மாறுது அப்படிங்கிறத நான் பாக்குறேன். ஒருவேளை இதுல பிழைகள் இருந்தா நாங்க வந்து தெரிஞ்சிடும், நான் திருத்திக்கிறேன். பட் என்னுடைய வியூகம் அப்படியே தான் இருக்கலாம் அப்படின்னு நான் யூகிக்கிறேன். ஓகே. இப்ப மண்டல வாரியா சில கருத்து கணிப்புகளும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் வெளியாகி இருக்கு. மின்னம்பலம் எடுத்த அவங்களுடைய சர்வே அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய எக்ஸிட் போல்ல சவுத் ஜோன்ல இருக்கக்கூடிய 58 சீட்ஸ்ல டிஎம்கே 39 தொகுதிகளும் அதிமுக வந்து 18 தொகுதிகளும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு போட்டுருக்காங்க. இந்த எட்ஜ் இருக்குல்ல, இது ஓரளவுக்கு சரியா இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? இது கடந்த முறை வந்த எண்ணிக்கை. முதல்ல அதை நான் சுட்டி காட்டிக்கிறேன். ஓகே. 58 ஓகே. தொகுதிகள் ஒட்டுமொத்தமாக இருக்கு தென் மாவட்டத்துல. அதுல கடந்த முறை 18 இடங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அலைன்ஸ் ஜெயிச்சாங்க. நான் அந்த இடத்துலவே முதல்ல முரண்படுறேன். ஏன்னு சொல்லிடுறேன். கடந்த முறை தென் மாவட்டங்கள்ல கணிசமா இருக்கிறது முக்குளத்தூர். டிடிவி தினகரன் அவர்கள் தனியாக நின்றார். ஒரு புள்ளி. 2வது 10.5% இடஒதுக்கீடு வன்னியர் சமூகத்திற்கு கொடுத்தது. அது கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியது. எடப்பாடி உள்ளேயே போக முடியல பிரச்சாரத்துக்கு. முக்குளத்தூர் மக்கள் கடுமையாக எதிர்வினை ஆற்றுறாங்க. அவ்வளவு இருந்த பிறகும் அவர் ஜெயித்த எண்ணிக்கை தான் இந்த 18. அதுல இன்னொரு டேட்டா சொல்றேன். நீங்க இது 2026 அவங்க கணிச்சிருக்காங்க. நான் சொல்றது கடந்த முறையே அவர்கள் இந்த 18 இடம் வெற்றி பெற்றிருந்தார்கள் அவருடைய எண்ணிக்கை அடிப்படையில. அதுல இன்னொரு டேட்டா சொல்றேன். இந்த 18 பேர்ல முக்குளத்தூர் எதிர்ப்பு அவ்வளவு இருந்த போதே அந்த கூட்டணியில ஜெயித்த அதிமுக கூட்டணி அலையின் சட்டமன்ற உறுப்பினர்ல 18 பேர்ல 12 பேர் முக்குளத்தூர். மதுரையில மட்டும் 5 பேர் ஜெயிக்கிறாங்க. அப்ப நீங்க கடந்த முறை வந்த அதே எண்ணிக்கையில தான் வருதுன்னா டிடிவி தினகரனோட ரோல் என்ன, பிளே என்ன? இன்னொரு டேட்டா சொல்லலாம். நம்ம சசிகலா தனியா நிக்கிறாங்க, 30 தொகுதிகளில் வேட்பாளர் போட்டிருக்காங்க, அது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம். நான் அந்த இடத்துக்கு இன்னொரு டேட்டா சொல்றேன். அப்ப நீங்க டிடிவி தினகரன் அவர்கள் காரைக்குடியில மட்டும் தேர்போகி பாண்டி 40,000 ஓட்டு எடுத்தார் போன தேர்தலில். நீங்க ஒரு தென்காசி உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா தென்காசி சட்டமன்ற தொகுதியில 700-800 ஓட்டுல செல்வமோகன் அதிமுக தோல்வி அடைகிறார். ஆனா அங்க வந்து அமமுக எடுத்து 10,000 ஓட்டு. நான் என்ன கேட்கிறேன், சசிகலா அவர்கள் இப்ப வந்து அதே அளவுக்கு காரைக்குடியில விட்டுருக்க வேட்பாளர் 45,000 எடுத்துருவாரு, தென்காசியில விட்டுருக்க வேட்பாளர் 10,000 எடுத்துருவாரு, ஸ்ரீவைகுண்டத்துல சண்முகநாதனை வீழ்த்த விட்டுருக்க வேட்பாளர் 25,000 எடுத்துருவாரு அப்படின்னு களம் இல்லை. நான் அதுக்கு இன்னொரு டேட்டா சொல்றேன். 2019 பாராளுமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் அவர்கள் பாஜக இல்லாத ஒரு அணியாக இருந்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் அவர்கள் பாஜக இல்லாத ஒரு அணியாக இருந்தார். அவர் மீது பரிதாபம் இருந்தது அந்த தேர்தலில். ஐயோ இவர் கட்சியில முக்கிய புள்ளியா இருந்தார், வெளியேற்றப்பட்டுட்டாருங்கிற ஒரு ஆதங்கம் இருந்தது. அதெல்லாம் சேர்ந்து முக்குளத்தூர் சமூக ஓட்டா மாறிச்சு. இன்னைக்கு எடப்பாடியை வீழ்த்தணும்னு நினைச்சாங்கன்னா திமுகவுக்கோ சசிகலாவுக்கோ போடுற ஆப்ஷன் தான் இருக்கா? ஏன் விஜய்க்கு போட மாட்டாங்களா? நான் இது எல்லாமே ஏடிஎம்கேக்கு தான் சாதகம்ங்கிறேன். நான் ஏடிஎம்கே ஜெயிக்கணும்னு சொல்லல. நான் என்னுடைய தரவுகளை நான் ஏடிஎம்கே ஜெயிக்கணும்னு சொல்றேன்னா நான் போய் சொல்றேன், அல்லது நான் வந்து ஒரு தரவுகள் சரியா இல்லாம சொல்றேன்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இந்த எதெல்லாம் சவால்னு கடந்த காலங்களில் அதிமுகவுக்கு இருந்துச்சோ அந்த சவால்களை எல்லாம் விஜய் வந்து அந்த முள்கிரீடத்தை பூரா வாங்கிட்டு போயிட்டாருங்கிறேன். நான் அதனால சொல்றேன். எனக்கு இங்க ஒரு சின்ன கன்ஃபியூஷன் சார். இப்ப அதிமுகக்கு தான் இது ஏதோ ஒரு வகையில பலம் அப்படின்னு சொல்றீங்கன்னா, ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் யாருக்கு போயிருக்கு? அதிமுகவுக்கா தாவேக்காவுக்கா? நிச்சயமா தாவேக்காக தான் போயிருக்கு. நான் அதுதான் சொல்றேன். ஆன பிறகும் பலம்னு சொல்றேன். அதுக்கு நான் 3 காரணங்கள் சொல்றேன். முதல் காரணம் ஒண்ணு சொல்றேன். பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் அது அதிமுக என்னைக்காவது வருமா? பாஜக எதிர்ப்பு ஓட்டு, பாஜக வேண்டவே. நான் இப்ப கேட்கிறேன், கன்னியாகுமரி மாவட்டத்துல 5 தொகுதிகளில் தாமரை போட்டிடுது. ஒரே ஒரு தொகுதி தான் அதிமுக போட்டிடுது. அதிமுக இருக்கிற கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் போய் தாமரைக்கு ஓட்டு போட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க திமுகவுக்கு போட முடியுமா?
அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் வருதா, அது விசில் விஜய்க்கு போடுறாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். முதல் காரணம் நான் சொல்லக்கூடியது சிறுபான்மையினர் ஓட்டு சிதறுது. வழக்கம் போல திமுகவுக்கான போலரைசேஷன் இல்ல. அதாவது சிறுபான்மையினரை மட்டும் நான் சொல்லல. கிட்டத்தட்ட நான் குறிப்பிடுவது பாஜக எதிர்ப்போட்டுகள். அது ஒரு காரணம் சொல்லிட்டேன். 2வது மிக முக்கியமான ஒரு இடம் வரேன். மகளிருக்கு 1,31,00,000 பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய். நீங்க அந்த 1000 ரூபாய் வாங்கக்கூடிய வீட்டுல போய் எடப்பாடி உங்களுக்கு 2000 ரூபாய் தருவாரு. நீங்க ரெட்டை இலைக்கு போடுங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா, எனக்கு 1000 ரூபாய் வந்துட்டு இருக்கு. அந்த மனுஷனும் 2000 ரூபான்னு தானே ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. நான் ஏன் எடப்பாடிக்கு போடணும்? நம்ம இப்படியே போட்டுக்கிட்டா இந்த ஆட்சியில் அப்படியே தொடர்ந்துரும். அவன் திரும்பி ஃபார்ம் கேட்கறாங்களா அதிமுக என்னன்னு தெரியாதுன்னு ஒரு குழப்பம். இன்னைக்கு விஜய் உள்ள வந்திருக்காரு. நீங்க 2016க்கு பின்பு அதிமுக பெண்கள் ஓட்டை இழந்திருக்கிறது. இழந்தது வேற யார்ட்டையும் இல்ல, திமுக கிட்ட. அப்ப ஏற்கனவே திமுக இழந்திருக்கிற ஓட்டை, அதிமுக இழந்திருக்கிற ஓட்டை விஜய் திமுக கிட்ட இருந்து எடுக்கிறாருல கொஞ்சம். அது 5% 10% 1% ஏதோ ஒரு சதவீதம். விஜய் போனா ஏன் பெண்கள் வராங்க? கரூர்ல 41 பேர் உயிரிழந்த இடத்துலயும் பெண்கள் ஏன் விஜய்க்கு ஆதரவா குரல் கொடுக்குறாங்க, பேசுறாங்க. அப்ப அந்த பெண்கள் ஓட்டு நான் என்ன கேட்கிறேன், 1,31,00,000 பேருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. நீ எப்படி அதிமுக ஓட்டு வாங்கும் பெண்கள் ஓட்டை? அப்ப அந்த பெண்கள் ஓட்டை தானே ஒரு சாக்லேட். நீங்க ஒரு கேக் வச்சிருக்கீங்க. கேக் வந்து பறந்துவிட்ட கேக்கு. அந்த கேக்ல நான் சொல்றேன் பிஜேபி எதிர்ப்பு ஒரு மைய புள்ளின்னு. அதுல ஒரு துண்டை விஜய் எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. அதிமுக எடுக்கல. அதுல ஒரு துண்டை விஜய் கொண்டு போயிட்டாரு. 2வது துண்டு நான் சொல்றது பெண்கள் ஓட்டு. அதை விட்டுருங்க. பெண்கள் ஓட்டுல ஒரு பகுதி ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ அது எடப்பாடிக்கு தானே லாபம். இவருக்கு வராது. 1000 ரூபாய் ஸ்கீம்ல பலனடைந்த பலனாளி அவங்க. திமுகக்கு தான் போடணும். ஒரு ரசிக மனநிலையில விஜய் நோக்கி போறாங்க. அதுல அதிமுக ஒரு லாபம் இருக்கு. நான் கடைசி இன்னொரு நிறைவான ஒரு புள்ளிக்கு வருவேன். அடுத்தது 3வது இடம் சொல்றேன். புதுமை பெண் திட்டம் மாசம் 1000 ரூபாய் போகுது. யாருக்கு போகுது? காலேஜ் படிக்கிற மாணவிகளுக்கு போகுது. தமிழ் புதல்வன் திட்டம் மாசம் 1000 ரூபாய் போகுது. யாருக்கு போகுது? கல்லூரி படிக்கிற மாணவனுக்கு போகுது. 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்துருக்காங்க 4 மாசம் முன்னாடி. அப்ப இந்த 10 லட்சம் புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம் இவ்வளவு பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 23, 24 வயசுக்குள்ள இருப்போம். கடந்த ஜெயலலிதா அவர்கள் இறந்த 8 ஆண்டுகள்ல ஒரு இளம் தலைமுறையா என்னைக்காவது அதிமுக ஈர்த்திருக்கா? பாருங்க, எடப்பாடி தான் மாசான லீடரு. இனிமேல் இவருக்கு தான் ஓட்டு போடணும். என்னைக்காவது அதிமுகவை நோக்கி இளைஞர்கள் பொறுத்திருக்காங்களா? ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தப்ப விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தார். இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை தொடங்கினாங்க. இன்னைக்கு அதிமுக கொத்து கொத்தா இளைஞர்கள் சீமான் பின்னாடியும் விஜய் பின்னாடியும் ஏன் இளைஞரணி மாநாடு நடத்துறாங்களே திமுக விருதுநகர்ல எவ்வளவு கூட்டம், லட்சம் பேரை திரட்டி காட்டினாங்களே. இப்ப நான் நுட்பமான இடத்துக்கு வரேன். அந்த ஒரு 10 லட்சம் லேப்டாப் வாங்கின மாணவர்கள், புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபாய் கொடுத்த ஸ்கீம் மாணவர்கள், தமிழ் புதல்வன் திட்ட மாணவர்கள், இதுல ஒரு 25% விஜய் மீதான கவர்ச்சியில போனா அது யாருக்கு லாபம்? அப்ப நான் என்ன சொல்றேன், திமுக பார்த்து 5 நாடுகள்ல திட்டங்களை செதுக்கியிருக்காங்க. அப்படி செதுக்கின வாக்குகளை தான் விஜய் எடுத்திருக்காரு. அதிமுக ஓட்டையும் எடுத்திருக்காரு. நீங்க அதிமுக தன்னோட சதவீதத்தை இழக்கும், திமுகவும் தன்னோட சதவீதத்தை இழக்கும். நீங்க நல்லா உள்வாங்கிக்கணும். திமுக கட்டமைப்புள்ள ஓட்டை இழக்காது, கட்சிக்காரங்க ஓட்டை இழக்காது. அதிமுகவும் கட்சிக்காரங்க ஓட்டை இழக்காது. அதோட ரிசல்ட் தான் உங்களுக்கு 24 பார்லிமெண்ட் எலெக்ஷன். பிரதமரை காட்டினாங்களா? இல்ல. விஐபி வேட்பாளரா? இல்ல. நீங்க விஜய் விட்ட வேட்பாளர் மாதிரி தான் அவ்வளவு பேர் விட்டாங்க அதிமுக 24 தேர்தலில். அவங்க 21% எடுக்கிறாங்க. நான் என்ன சொன்னேன், திட்டங்களால் பலனடைந்த பலனாளிகள் ஓட்ட விஜய் ஒதுக்கிட்டு போறாரு. அப்ப அது அதிமுகவுக்கு ஏதோ ஒரு வகையில எட்ஜி கொடுக்குது இல்ல. நான் அதனாலதான் கணிக்கிறேன் திமுக சமபலத்தோட மோதுவாங்க. திமுக சின்ன மார்ஜின்ல ஜெயிக்கும். மார்ஜினோட திமுக ஜெயிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க ஏற்கனவே சொன்ன லைக் எல்லாருமே மினிமலா வந்து 120, 122 சீட்ஸ்ல தான் டிஎம்கே வந்து ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க இருந்து நம்பர்ஸ் அப்படியே ரைஸ் ஆகுது அப்படின்னும் போது அப்ப அந்த 122 எட்ஜுக்கு நமக்கு ஒரு 117 தேவை மெஜாரிட்டிக்கு அப்படின்ற இடத்துல அங்க அசம்பிளி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார்? இல்ல, என்னுடைய பார்வை அப்படித்தான் இருக்கிறது. நம்ம தாவேக்காவை வந்து மதிப்பிடுறோம். 5 சீட்டு கிடைக்கும், 10 சீட்டு கிடைக்கும். பட் மக்களிடம் பேசினால் பல பேரும் தாவேக்காவுக்கு வாக்களித்தேன் என்று சொல்லக்கூடிய கல்ச்சர் இருக்கு. இன்னொன்று, அவர்கள் பகிரங்கப்படுத்துறாங்க சோசியல் மீடியா வழியா ஏதோ ஒரு வகையில நான் ஓட்டு போட்டேன் என்பதை பெருமையா நினைக்கிறாங்க. அது வந்து ரொம்ப தவறானது, ஆபத்தான அணுகுமுறையும் கூட. இருந்தாலும் அவர்கள் செய்கிறார்கள். இன்னொன்று சொல்ல போனா பூத்துக்குள்ள போய் வீடியோ எடுத்து வெளியிட்டு ஒருவர் கைதாகிறாரு. பூத்துக்களை வாக்குப்பெட்டி வைத்திருக்கக்கூடிய இடத்துல டியூட்டிக்கு போனவர் ஜனநாயகன் படம் பார்த்து கைதாகிறாரு. ஸோ இது புதிய அணுகுமுறை. ஸோ அந்த வகையில நம்ம பார்க்குறப்ப 118 என்கிற தனிப்பெரும்பான்மை என்பது வாய்ப்பே கிடையாது. நான் நினைக்கிறது 120 வரலாம், 125, 130 கூட வரலாம். அது கூட்டணியாக வரலாம். திமுக வந்து ஒரு சிதறிய நெல்லிக்காய்களை ஒரு சாக்கு மூட்டையில் அடைத்து வைத்ததை போல அந்த கூட்டணியை கட்டி காத்து கொண்டு போனா ஒரு ஆட்சியை கொண்டு போக முடியும். அதிமுகவும் ரொம்ப பக்கத்துல வருவாங்க. 100 இடங்கள் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குன்னு நான் யூகிக்கிறேன். தாவேக்கா வந்து குறைந்தபட்சம் 5 முதல் 10 இடங்கள் கூட ஜெயிக்கலாம். ஒருவேளை அலைய அபரிமிதமாக இருந்தா தாவேக்கா இன்னும் கூடுதலாக கூட வரலாம். பட் திமுகவுக்கு பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசாக தான் இது இருக்கும் தான் நான் பார்க்கிறேன்.
இல்ல கடந்த முறை வந்த மாதிரி ஒரு 159 இல்ல இந்த முறை எட்ஜ் கொடுத்திருக்கக்கூடிய 145, 160, 169 கூட வராதா மெஜாரிட்டியா டிஎம்கே? 200 இல்ல நீங்க வெல்வோம்னு சொல்றாங்களே சார். இல்ல என்னுடைய பார்வை அது. நான் அதுல வந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கு. என்னுடைய ஓகே. பார்வை தனி மெஜாரிட்டியாக நிச்சயமாக வராது. நீங்க என்ன சொல்றேன், அக்னிங்கிற நிறுவனம் தான் உச்சபட்சமா 169 குடுத்திருக்காங்க. நீங்க தேர்தல் தொடங்கும்போது எப்படி இருந்தோம்? 200 சீட்டு கன்ஃபார்ம். எல்லாரும் பேசினதுதான். எல்லாருமே அந்த தகவலை சொல்றது. 200 இடம் ஜெயிச்சுருவாங்க. கண்ணு கண்ண தூரம் வர திமுகவுக்கு எதிரிகளே இல்லைன்னாங்க. இன்னைக்கு ஒரு நிறுவனம் குடுத்திருக்கிறதுல உச்சபட்சமே 169 தான். நான் அந்த குறைவா குடுத்திருக்கிற நிறுவனங்களெல்லாம் நான் எடுத்துக்கவே இல்ல. கணக்குல எடுக்கல. இந்த டைம்ஸ் நம்ம குடுத்திருக்கிற 75 இடம் திமுகவுக்கு அல்லது ஒரு 103, 100 அது கூட ஓகேயா இருக்கு கணிப்பு. CNN நியூஸ் 18 குடுத்திருக்குது. அதெல்லாம் அதிமுகவுக்கு கூடுதலா குடுக்குறாங்க. அதையும் நான் நம்பல. திமுக தான் கூடுதலாக வரும். ஆனா தனிப்பெரும்பான்மை என்பது இருக்காது. நான் அதுதான் சொல்றேன்ல. நீங்க கட்சி ஓட்டு போகாதுங்க. திமுகவுக்கும் போகாது, அதிமுகவுக்கும் போகாது. ஆனா நீங்க திட்டங்களால் இந்த பயனாளிகள் ஓட்ட வச்சு தான் நம்ம மதிப்பீடு செய்றோம். திமுக ஜெயிக்கணும்னு. பயனாளிகள்ல பெண்கள், பெண்கள் ஓட்ட விஜய் எடுக்கிறாரு. பயனாளிகள்ல இளைஞர்கள், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், லேப்டாப் கொடுத்தது. அந்த ஓட்டை இளைஞர்கள் ஓட்ட விஜய் எடுக்கிறாரு. பாஜக எதிர்ப்பு அரசியல், அந்த ஓட்டையும் விஜய் எடுக்கிறாரு. அப்புறம் எப்படி 140 சீட்டு வரும்னு நான் பேச முடியும்? அப்ப என்னுடைய யூகம் சரியாக இருந்தா கட்சி ஓட்டு நீங்க இன்னொன்னு அதிர்ச்சிகரமான தகவல் என்னன்னா, திமுக, அதிமுக 2 பேரும் பணம் குடுத்தாங்க ஓட்டுக்கு. தாவேகாவும் குடுத்துச்சு. திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில எல்லாம் குடுத்தாங்க. அவர்கள் மனிதரில் புனிதர்லாம் இல்ல. அவங்களும் குடுத்தாங்க. அவங்களும் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி போன்ற பகுதியில குடுத்தாங்க. ஆனா நான் பல பகுதிகள்ல பார்த்தது என்னன்னா, 2 கட்சியிலயும் மனம் வாங்குனவங்க விசிலுக்கு போட்டுருக்காங்க. இவங்க நமக்கு தரலையே. சரி நம்ம திமுகவுக்கு போட்டா அதிமுககாரங்க கேட்பாங்க. அதிமுகவுக்கு போட்டா திமுககாரங்க நம்மள்ட்ட பணம் வாங்கிட்டு போடலாம்னு நினைப்பாங்க. பொதுவா விசிலுக்கு போட்டுருவோமே அப்படின்னு போட்டிருக்காங்க. சில வீடுகள்ல நார்மல் படுத்தியிருக்காங்க. எப்படின்னா 4 ஓட்டு இருக்கும். டிஎம்கே ரூபா வந்திருக்கு, ஏடிஎம்கே ரூபா வந்திருக்கு. 2 ஓட்டு திமுகவுக்கு போடுங்க. 2 ஓட்டு அதிமுகவுக்கு போடுங்க. அப்படியே போட்டிருக்காங்க. அதனால நீங்க இந்த தேர்தல் வந்து 100% யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது. அப்படிதான் நான் பார்க்கிறேன். நானும் நீங்க பல நிறுவனங்கள் நூற்றுக்கணக்கான நபர்களை வைத்து சர்வே பண்ணிருக்கலாம். நான் என்னால் முடிந்த அளவுக்கு நானும் வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்தி விட்டு வந்த மக்களிடம் பேசினேன். இளைஞர்கள்ட்ட பேசினேன், பெண்கள்ட்ட பேசினேன். ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா, இந்த பெண்கள் கொஞ்சம் ஓரளவு அந்த 18 வயது, 20 வயது, 21 வயது கல்லூரி படிக்கிற மாணவிகள் அவங்கலாம் அம்மாவோட வர்றாங்க ஓட்டு போட அல்லது அப்பாவோட வர்றாங்க. அந்த பெண்கள்ட்ட யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா தாவேக்காங்கிறாங்க. அப்பா அம்மாட்ட கேட்டா ஒரு மாதிரி இந்த திருமண கோலத்துக்கு வந்த பெண்கள் மாதிரி குனிஞ்சிட்டு இந்த கால்ல கோலம் போடுற மாதிரி சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. ரொம்ப நேரமா மைண்ட் வாஷ் பண்ணி யாருக்குமா போட்டீங்க? மக சொன்னா அதனால தாவேக்காக்கு போட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்மளால யூகிக்கவே முடியாது காலம். அப்படிதான் நான் பாக்குறேன். உங்க நினைக்கிற மாதிரி யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது. பெரும்பாலும் என்னுடைய யூகம் சரியாக இருந்தா திமுக செய்திருக்கிற திட்டங்கள்ல 50% ஈர்த்திருப்பாங்க. அந்த அடிப்படையில் ஒரு சின்ன எட்ஜ் டிஎம்கேக்கு இருக்கலாம். அதை நான் 120 என்பதாகத்தான் மதிப்பீடு செய்றேன். ஓகே. அப்ப இன்னைக்கு வந்து எக்ஸிட் போல் வச்சு நம்ம என்ன வேணா பேசலாம். பட் ரிசல்ட்ஸ் 4ஆம் தேதி வெளியான பிறகுதான் யாரு நிஜமாவே முதலமைச்சர் ஆக போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ பொறுத்திருந்து நம்ம ரிசல்ட் அன்னைக்கு நிறைய பேசுவோம் சார். நேரத்திற்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.